கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே 2 காட்டு யானைகள் உணவு தேடி தென்னூர் கிராம பகுதியில் சுற்றித் திரிந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் முரளி இணைகிறார். முரளி, 2 காட்டு யானைகள் ஊர் பகுதியில் திரிவதால் பொதுமக்கள் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர். தற்போது அந்த காட்டு யானைகள் விரட்டப்பட்டு விட்டனவா? விவரங்கள் என்ன? ஒசூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடுமையான வெயில் மக்களை வாட்டி வதைத்து வருகிறது. கோடைக்காலம் என்பதால் ஒசூர் வனப்பகுதியில் நீர்நிலைகள் வறண்டு போய் உள்ளது. இதனால் வனவிலங்குகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி அருகே உள்ள கிராமங்களுக்குள் படையெடுக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதேபோல தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள பாலத்தோட்டனப்பள்ளி கிராமத்தில் 2 காட்டு யானைகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி சுற்றித் திரிந்தன. தின்னூர் கிராமம் அருகே மாந்தோப்பில் தஞ்சமடைந்த யானைகள் அங்குள்ள மாமரங்களில் மாங்காய்களை பறித்து தின்று சேதப்படுத்தின. அதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் சத்தம் போட்டு யானைகளை விரட்டினர். அப்போது 2 காட்டு யானைகளும் சாலையை கடந்து காட்டிற்கு சென்றது. காட்டு யானைகள் சாலையை கடந்து சென்றதால் அவ்வழியாக வந்த அரசு பேருந்தை ஓட்டுநர் சற்று தொலைவில் நிறுத்தினார். அதே போல வாகன ஓட்டிகளும் அப்பகுதியில் வாகனங்களை நிறுத்தினார். இதனால் அங்கே சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. அதாவது யானை சாலையை கடக்கும் போது அங்க இருந்த பொதுமக்கள் கூச்சலிட்டதால் யானை தடுமாறி கீழே விழ முயன்றது. உடனே சுதாரித்துக் கொண்ட யானைகள் உடனடியாக அந்த பகுதியில் காட்டுப்பகுதிக்கு சென்று விட்டன. அதாவது வனத்துறை சார்பில் என்ன தெரிவிக்கிறார்கள் என்றால், யானையை தொந்தரவு செய்ய வேண்டாம், யானை கண்டவுடன் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். யானையை இந்த மாதிரி தொந்தரவு செய்து கூச்சலிடுவது இது போல் அது கோபம் அடைந்தால் மக்களுக்கு தொந்தரவு ஏற்படும் என்பதால் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கும்படி வனத்துறையினர் அறிவுறுத்திருக்கின்றனர். பத்மநாதன். காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி முரளி. Hey!